विद्यार्थियों, पंचवटी में चरित्र चित्रण, लक्ष्मणों चरित्र चित्रण। पंचवटी के आधार पर पंचवटी में लक्ष्मण की मनोदशा का वर्णन कीजिए। पंचवटी लक्ष्मणोட மனநிலைமையை வர்ணிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. प्रस्तावना मुन्नुரை। पंचवटी राष्ट्रकवि मैथिली शरण गुप्त का खंड काव्य है। पंचवटी राष्ट्रकवि देसिय कवि मैथिली शरण गुप्तोட ஒரு குறுங்காவியம்। एक रामायण की एक कड़ी है, இது ராமாயணத்தில் இருக்க ஒரு பார்ட்। इस काव्य के हर पद में लक्ष्मण छाए हुए हैं। இந்த காவியத்தில் ஒரு பேராவிலையும் லக்ஷ்மணை பற்றி தான் இருக்கு। आगे इस काव्य के आधार पर उनकी मनोदशा का वर्णन किया जाता है। இப்போ இந்த காவியத்தோட ஆதாரமாக வச்சு அவரோட மனநிலைமையை வர்ணிச்சிருக்காங்க। पहरेदार कावलालिया। रात का समय है, இரவு நேரம்। पंचवटी में बनी पर्णकुटी के अंदर श्री राम और सीता दोनों सो रहे हैं। पंचवटिயில் पर्णकुटी குடிலுக்குள்ள ஸ்ரீராமனும் சீதாவும் தூங்கிட்டு இருக்காங்க। बाहर लक्ष्मण एक शिला पर जागे बैठे हैं। வெளியே லக்ஷ்மண் ஒரு பாறையில் உட்காந்துட்டு இருக்கா। इस तरह वे अपने भैया और भाभी की रक्षा में व्यस्त हैं। இது போல தன்னோட அண்ணனையும் அண்ணியையும் காவல் காத்துட்டு இருக்கா। तब उनके दिल में कई विचार उठ रहे हैं। அப்ப அவருடைய மனசுல நிறைய எண்ணங்கள் தோன்றுகிறது। प्रकृति प्रेम இயற்கையை நேசிக்கிறவரா। लक्ष्मण प्रकृति के सौंदर्य के बारे में सोचने लगते हैं। लक्ष्मण இயற்கையோட அழகை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான்। रात को यह भूमि मोतियों को बिखेर देती है। இரவில் பூமி முத்துக்களை சிதறடிச்சா மாதிரி இருக்கு। सुबह सूरज आकर उन मोतियों को बटोर लेते हैं। காலையில் சூரியன் அந்த முத்து குவியலை அப்படியே அள்ளிட்டு போயிடுது। सूरज वे मोती संध्या को दे जाता है। सन ஈவினிங்கில் அந்த முத்துக்களை ஈவினிங்கில் மறுபடியும் கொடுக்குது। इसलिए रात नया रूप पाती है। அதனால் இரவு புதிய உருவம் எடுக்கிறது। सरलता ஈஸினஸ்। लक्ष्मण सोचते हैं कि लक्ष्मण யோசிக்கிறான், माता कैकेयी ने अम्मा कैकेयी राज्य को राज्यத்தை बड़ा मानकर பெரிதாக நினைத்து भैया राम को அண்ணன் ராமனை वन भेजा காட்டிற்கு அனுப்பினார்। मगर ஆனால் हम लोग நாங்கள் यहाँ आकर இங்கே समझ गए कि புரிந்து கொண்டோம் राज्य का ராஜ்யத்துக்கு कोई महामूल्य नहीं है। ராஜ்யத்தை விட இது ரொம்ப கிரேட்டு, வேல்யூபிள் இல்லை ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாரு। हमें तो वन ही अच्छा लगता है। எங்களுக்கு காடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு। भ्रातृस्नेह 13 साल की पूर्ति हो गई। 13 வருடங்கள் முடிந்து விட்டன। अब जल्द ही हम लोग अयोध्या लौटेंगे। இப்பொழுது சீக்கிரமாக நாங்கள் அயோத்தியாவுக்கு திரும்பி வருவோம்। राम राजा बनेंगे। राम राजावा आवार। मगर वे राज्यों को सुख का साधन नहीं मानेंगे। ஆனால் அவர் ராஜ்யத்தை
சுகத்தை அனுபவிக்கிற ஒரு கருவியாக நினைக்க மாட்டார். வே பிரஜா கி பலாயி கேலியே, அவர் மக்களுடைய நன்மைக்காக, பலாயி கேலியே ஹி நன்மைக்காக, ராஜ்யபார் கிரஹன் கரேங்கே ராஜ்ய சுமையை ஏற்றுக்கொள்வார். கைகேயி மாதானே, அம்மா கைகேயி பரத் கோ ராஜா பனானா சாஹா, பரத்தை ராஜனாக்கணும்னு விரும்பினாங்க. மகர் பரத் ने, ஆனால் பரதன் உஸ் ராஜ்ய கோ அந்த ராஜ்யத்தை தியாக தியா தியாகம் செய்தான். சச்முச் வே மகான் ஹை, உண்மையில் அவன் கிரேட்டானவன். பாபி பர் ஸ்ரத்தா, அண்ணியின் மேல் பக்தி. लक्ष्मण अपनी भाभी को अपनी माता मानते हैं. लक्ष्मण தன்னுடைய அண்ணியை தன்னுடைய அம்மாவாக நினைத்தான், ஏற்றுக்கொண்டான். வே सोचते हैं कि, அவன் நினைத்தார், जंगल के पशु पक्षी दोपहर को यहाँ आते हैं. காட்டிலுள்ள அனிமல்ஸ், பேர்ட்ஸும் அனிமல்ஸும் தோபஹர்னா மத்தியானம், அப்போ எல்லாம் இங்கே வரும். பாபி உன்கோ சாரா கிலாத்தி ஹை, அண்ணி அவைகளுக்கு உணவு அளிப்பாங்க. ஜைசே சோட்டே பச்சே, இது போலனா சின்ன குழந்தைக அப்படி மாக்கோ தன்னுடைய அம்மாவை கேரே ரஹதே ஹை, சின்ன குழந்தைக தன்னுடைய அம்மாவை சுற்றி இருப்பாங்கல்ல, வைசேஹி அதுபோல், பசு பக்ஷி அனிமல்ஸும் பேர்ட்ஸும் பாபி கோ கேரே ரஹதே ஹை, அண்ணியை சுற்றி இருப்பர். स्वावलंबन सेल्फ डिपेंडेंट, महल में राजा के काम करने के लिए हजारों सेवक हैं. அரண்மனையில் ராஜாவோட வேலை செய்யறதுக்காக ஆயிரக்கணக்கான சேவகர்கள் உள்ளனர். जंगल में श्री राम सीता और लक्ष्मण अपना काम स्वयं करते हैं. காட்டில் ஸ்ரீராமன் சீதா லக்ஷ்மண் எல்லாரும் தங்களுடைய வேலையை தானே செய்து கொள்கிறார்கள். லக்ஷ்மண் கோ எக் ஸ்வாவலம்பன் பேஹத் பசந்த, லக்ஷ்மணுக்கு இந்த செல்ஃப் டிபெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சச்சி மானவத்தா, உண்மையான மனிதத்தன்மை. लक्ष्मण मानते हैं कि शहर में रहने वाले खूब बोलते हैं. லக்ஷ்மண் என்ன நினச்சார்னா, சிட்டியில் வசிக்கிறவங்க நன்றாக பேசுவர். உன்கோ பாஷா கா அச்சா ஞான் ஹை, அவங்களுக்கு லாங்குவேஜஸை பற்றின நன்றாக அறிவு இருக்கும். மகர் ஜங்கல் மே ரஹனே வாலே போலே வாலே ஹோத்தே ஹை, ஆனால் காட்டில் வசிக்கிறவங்க இன்னசென்ட்டாக இருப்பாங்க. சமாஜ் உன்கோ நீச் கஹதா ஹை, சமூகம் அவர்களை ரொம்ப தாழ்வாக நினைக்குது. மகர் வாஸ்தவ் மே வே நீச் நஹி ஹை, ஆனால் உண்மையில் அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை. इन्हें समाज नीच कहता है पर हम ये भी तो प्राणी, इनमें भी मन और भाव हैं किंतु नहीं वैसी वाणी. இதோட மீனிங் தான் இது. சம்யமி பொறுமை. ஆதி ராத் மிட் நைட், விஜன் ஸ்தான் ஹை ஆள் இல்லாத பிளேஸ். சுந்தரி शूर्पणखा स्वयं प्यार मांगती है. சுந்தரி शूर्पणखा அன்பை கேட்குறா. फिर भी लक्ष्मण अटल रहते हैं, இருந்தாலும் லக்ஷ்மண் பிடிவாதமாக இருக்கிறான். உன்கா மன் திருட் மன் ஹை, அவருடைய மனது திடமான மனது. நயி சிந்தன் புதிய சிந்தனை. நர் தோ
दो स्त्रियों से विवाह कर सकते हैं. ஆண்கள் இரண்டு பெண்களை மணக்க முடியும். नारी के लिए यह मना है. பெண்களுக்கு இது தடை செய்யப்பட்டுள்ளது. शूर्पणखा इस पर सवाल करती है तो लक्ष्मण कहते हैं कि शूर्पणखा இது பற்றி क्वेश्चन கேட்குறா. அப்போ लक्ष्मण சொல்கிறான், मैं अपने मन की बात मानने वाला हूँ. நான் என்னுடைய மனது சொல்வதை கேட்பவன். जो गुण नारी में होने चाहिए. எந்த குணம் பெண்களிடத்தில் இருக்க வேண்டுமோ वे गुण पुरुषों में भी होने चाहिए. அந்த குணம் ஆண்களிடத்திலும் இருக்க வேண்டும். यही मेरा विचार है. இது என்னுடைய எண்ணம். बहु विवाह नारियों को भी शोभा नहीं देता. நிறைய மேரேஜ் செய்கிறது பெண்களுக்கு அழகல்ல. और पुरुषों को भी शोभा नहीं देता. ஆண்களுக்கும் அழகல்ல. धर्म वीरु धर्मத்தை கடைபிடிப்பவர். शूर्पणखा प्यार मांगती है. शूर्पणखा அன்பை கேட்கிறாள். मगर उसकी इच्छा पूरी नहीं होती. ஆனால் அவளுடைய ஆசை நிறைவேறவில்லை. इस पर वह अपना असली रूप दिखाती है. இதனால் அவள் தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டுகிறாள். सबको धमकाती है. எல்லோரையும் மிரட்டுகிறாள். चूंकि वह स्त्री है. ஏனென்றால் அவள் பெண். इसलिए लक्ष्मण उसके प्राण नहीं लेते. அதனால் லக்ஷ்மண் அவளுடைய உயிரை எடுக்கவில்லை. उसके नाक और कान काट देते हैं. அவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்தெறிகிறான். उपसंहार முடிவுரை पंचवटी काव्य के आरंभ से अंत तक लक्ष्मण का गुणगान है. பஞ்சவட்டி காவியத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் லக்ஷ்மணோட புகழை தான் பாடுறாங்க. चंद बातें यहाँ बताई गई हैं. சில விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. संक्षेप में लक्ष्मण वीर, संयमी, स्नेही, सरल, स्वावलंबी, कर्तव्यपरायण और दृढ़ मना है. சுருக்கமாக லக்ஷ்மண் வீரம் நிறைந்தவன், கூர்மை நிறைந்தவன், ஸ்நேகம், சரல் எளிமையானவன், ஸ்வாவலம்பி செல்ஃப் டிபெண்டாக இருக்குவன், கர்த்தவிய பராயன் கடமையை போற்றுபவன், திடமான மனதுடையவன்.